உலகத்தில் பாரதி இல்லை. உலகத்தில் எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளை தன்னை காப்பாற்றுவான் என்ற எதிர்பார்ப்புடன் வளர்ப்பது கிடையாது. ஆனா அம்மா சொல்லுவா, என் பிள்ளைதான் கடைசி வளர்த்து எனக்கு கஞ்சி ஊத்துவான், என் ராசா என்று சொல்லி வளர்ப்பாள். ஆனா அவளுக்கும் தெரியும் தன் கணவன் தான் தன்னை காப்பாற்றுவான் என்று. பையன் ஓடி போய் அப்பா கிட்ட மதிப்பெண் சான்றிதழை காட்டி, அப்பா இதுல கையெழுத்து போடுங்கன்னு கொடுக்கும்போது அப்பா அதை வாங்கி கொடுக்கணும்னு பாப்பார். பார்த்துட்டு, என்ன இங்கிலீஷ்ல இவ்வளோ மார்க் கம்மியா இருக்கு, என்னத்தை படிச்சேன்? நாங்களா அந்த காலம் கதாநாயகன் நம் அப்பா தான். என் வாழ்க்கை திரைப்படத்தில் இயக்குனரும் அவர்தான். பொதுவா எல்லாருக்குமே தெரியும், அதிகம் பேசாத உறவு அப்பா, நம்மை அதிகம் பேசும் உறவு அம்மா. அப்பாவின் கைவிரல் பிடித்து நடக்கும்போது எந்த ஒரு திருநாயும் என்னை பார்த்து குறைத்ததாய் எனக்கு நினைவில்லை. குறைத்தாலும் அதை முறைத்து பார்க்கும் தைரியம் என்னுள் இருந்தது. ஒரு அழகான குட்டி கதை. மகன் ஒருவன் தன் அப்பாவை முதியோர் காப்பகத்தில் சேர்ப்பதற்காக சென்று அங்கிருந்த பாதிரியாரை சந்தித்து அதற்கான படிவங்களை நிரப்பும் வேலையை செய்ய துவங்குகிறான். அப்போது அந்த தந்தையை பார்த்த அந்த பாதிரியார் அவரிடம் சென்று பேச துவங்கினார். இருவரும் நன்றாக பழகியவர்கள் போல பேசிக் கொண்டார்கள். இதை கவனித்த அந்த மகன் பாதிரியாரிடம் சென்று, அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த பாதிரியார் என்ன சொன்னார் தெரியுமா? 25 வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த ஆசிரமத்திற்கு வந்து தாய் தந்தையை இழந்த ஒரு 1.5 வயது ஆண் குழந்தையை தத்தெடுத்து சென்றார். அதன் பிறகு இப்போதுதான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த மகனின் இதயம் சுக்கு நுரை உடைந்து கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இத்தனை வருடங்களாக யாரோ பெற்ற பிள்ளையை தன் பிள்ளையாக வளர்த்து அதை தனக்கு தெரியாமல் பார்த்து கொண்ட இந்த மனிதரையா காப்பகத்தில் சேர்க்க வந்தோம் என்று மனம் வருந்தி அப்பா என்று அவரை கட்டி அணைத்து கதறினான். அவன் கைகளில் இருந்த காகித படிவங்கள் காற்றில் பறந்து காணாமல் போனது. நம்மை ஒருவர் யாரிடமாவது அறிமுகம் செய்யும் போது நாம் அடைந்த உயரத்தை வைத்து அல்லது நாம் செய்யும் வேலையை வைத்து நம்மை நமது பெருமையை பற்றி சொல்வதுண்டு. அது நமக்கு ஒருவித மகிழ்ச்சியையும் ஒருவித கர்வத்தையும் நமக்கு தரும். ஆனால் அதற்கு பின்னால் நம்மை செதுக்க பயன்படுத்தப்பட்ட பல்லாயிரம் ஆட்டிகளை தாங்கிய அப்பா எனும் ஒளி இருப்பதை மறந்துவிடக் கூடாது. தவறான நண்பர்களாலும் தவறான பழக்க வழக்கங்களாலும் சீரிழந்து எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கும் சில பிள்ளைகளுக்கு அப்பாக்களின் அருமை புரிவதில்லை. அவர்களுக்கு ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்கின்றேன், நீங்கள் தொலைப்பது உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, பல அப்பாக்களின் கனவுகளையும் சேர்த்தே குறைத்து விடுகின்றீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அப்பாவை எதிர்ப்பது படிக்கட்டில் அதை கிணற்றுக்குள் தவறி விழுவதற்கு சமம். பிள்ளைகளுக்கு பாக்கெட் மணி கொடுக்கும்போது அப்பாக்கள் காட்டும் கஞ்சத்தனத்தை அவர்களின் சிகிச்சை செலவில் அவர்கள் காண்பிப்பது கிடையாது. அப்பா இல்லாத வாழ்க்கை அவரை இழந்தவர்களுக்கு மட்டுமே புரியும். அவர் இருக்கும்போது சொந்தம் அனைத்தும் நிலைக்கும், அவர் இல்லாவிட்டால் சொந்தம் அனைத்தும் நடிக்கும். தந்தையின் கண்ணீரை பார்க்கக்கூடாது என்பது பிள்ளைகளுக்கான விதி. ஆனால் அவர் கண்களில் இருந்து வரும் ஆனந்த கண்ணீரை காண்பது பெண் பிள்ளைகளுக்கு கிடைத்த வரம். திருமணம் செய்து வைத்து தன் கணவனுடன் தன் மகளை அனுப்பும் பொழுது கண்கலங்காத அப்பாக்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். பொதுவா என்ன மாதிரியான பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்களை பார்த்து
முடிஞ்சு ஆவணி வந்தா என் புள்ள டாப்பா வருவான்றதுதான் அமாவாசம். இல்லைன்னா வேற என்னத்தை சொல்ல. இறுதியாக கண்களால் காண முடியாத கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வணங்கும் நாம் நம் கண் முன்னே நம்முடன் வாழும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அப்பாக்களையும் வணங்குவது நம் கடமை. தன் இன்பத்தை மறந்து ஒட்டுமொத்த பாசத்தையும் நேசத்தையும் தன் பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கும் அப்பாக்கள் இன்றுமே நமக்கு ஒரு ஆச்சரியக்குறிதான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, அந்த அப்பாவை மேடை கூப்பிடுறேன். அந்த அன்பு அப்பாவை மேடை கூப்பிடுறேன். வாங்க வாங்க வாங்க, பாட்டை போடுங்க. தாயும் எனக்கு சிறப்பான குரலில் தந்தையினுடைய அன்பை எடுத்துரைத்த செல்ல குழந்தைக்கு ஒரு பலமான ஒரு கைத்தட்டல். அப்பா இருக்கும் நான் இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் மதிப்பு தேடி வரும் என்பதற்கு இந்த பேச்சு ஒரு சமர்ப்பண பலமான கைத்தட்டல். ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். நான் பாப்பா வந்து வாழ்த்துறதை பார்க்கும்போது பாப்பா வந்து டாக்டர்னா இருந்தா சார், ஒரு ஐஏஎஸ் ஆகணும் சார், இல்லைன்னா ஒரு பேராசிரியர் ஆகணும் சார். இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளருக்கு அது அந்த குழந்தை இருக்கு. ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று சொல்கிறேன், தந்தை பாசமே எங்கள் தலைவர் அதை முழுசு அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா எங்களுடைய தலைவருடைய மகள் தினந்தோறும் எந்திரிச்சு சாமி போட்டா முன்னாடி முடிக்குதோ முடியலையோ தன் தந்தை ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு முதல் வந்து தந்தையை பார்த்துட்டு தான் சார் கீழே போவோம். எங்கள் அந்நியார் இல்லை, அந்நியார் இல்லாத இடத்துல என்னுடைய தலைவருடைய மகள் வந்து இன்னமும் தன் தந்தையை காலையில் 5:30 மணிக்கு பார்த்துட்டு போகிற ஒரே ஆள் வந்து இருக்கு. உண்மையிலே கிரேட். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள், ரொம்ப கிரேட். இந்த தருணத்தில் அவர்களுக்கு இளைஞரணி சார்பாக பொன்னாடை போர்த்துகை கோரப்படுத்தப்படுகிறது. நல்ல ஒரு கைத்தட்டை கொடுங்க. எல்லாரும் உங்களை வாழ்த்துனாங்க. அந்த செல்ல குழந்தைங்க எல்லாரும் இந்த குழந்தையை வாழ்த்துனாங்க. சரி, நான் ஒரு கலைஞர் என்ற முறையில் உங்களுக்கு வளமான எதிர்காலம், நீ என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே நீ ஆகுவதற்கு எங்களுடைய ஜேம்ஸ் லைவ் ஈவென்ட் சார்பில் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உன்னிடம் பேச்சை பார்த்தேன், பேச்சில் ஒரு கம்பீரம் இருந்தது. இடையிடையே நீ கொடுத்த பாடல் வரிகள் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை அரங்கத்தினுடைய குடும்ப உறவுகளையும் உயிர்ப்பிக்க செய்தது. பல மேடைகள், பல விருதுகள், பல சாதனைகள் உனக்காக இந்த தருணத்தில் காத்திருக்கும் என சொல்லி நல்ல வாழ்த்துக்களோடு பலமான கைத்தட்டலோடு நன்றி. அவர்களுக்கும் அவருடைய தந்தையாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுங்கள். இந்த இடத்துல நான் வாழ்த்துக்களை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். இதுக்கு இங்க இருக்கிறது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இருசக்கர மோட்டார் வாகன பல்பார்ப்பு சங்கத்திலிருந்து எல்லாருமே இருக்கீங்க. என்னுடைய முதல் பயணமும் கோதம்புரம் பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சு, மாரியப்பன்னு சொல்லி ஒரு மெக்கானிக் இருந்தா. அப்படி அந்த அண்ணன்ட்ட 5 ரூபா பேட்டாருக்கு நான் வேலை பார்த்தேன். ஸோ அந்த இந்த மேடையில் அதில் கண்டிப்பாக அந்த மேடையில் கண்டிப்பாக நான் நினைவு கூறணும். அவர் கொடுத்த அந்த 5 ரூபா பேட்டா அன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மேன்மையாக இருந்துச்சு. இந்த மேடையில் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி, இந்த மேடையில் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றிகளோடு